ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம வந்து மெட்ரோல ஒரு பயணம். மெட்ரோல போக போறோம். மெட்ரோல போறத வந்து உங்களுக்கு காட்ட போறோம். மெட்ரோல இப்போ வந்து எப்படி ரீசார்ஜ் பண்றது, எப்படி டாப் அப் பண்றது, எப்படி அந்த கார்டு யூஸ் பண்றது, அது எல்லாமே காட்டுறோம். அந்த கார்டு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காட்டுறோம். ஸோ துபாயில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் மெட்ரோல யூஸ் பண்ணி போவாங்க. நம்மளும் இப்போ அப்படிதான் யூஸ் பண்ணி போக போறோம். ஸோ துபாயில் இருக்க பாலிசி வந்து வேற. எப்படின்னா நம்ம அந்த கார்டு இல்லாமல் நம்மளால வந்து போக முடியாது. இப்போ நம்ம சென்னையில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க, காயின்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் வந்து துபாயில் அப்படி கிடையாது. அந்த கார்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் பஸ்ஸில் மெட்ரோவில் எல்லாம் போக முடியும். லோக்கல் பஸ்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து கேஷ் கொடுத்துட்டு போகலாம். பட்டு இந்த பஸ்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து கேஷ் கொடுக்க முடியாது. அந்த டபுள் டெக்கர் பஸ்லாம் சொல்லுவாங்க இங்கே. ஸோ அதில் போக முடியுமான்னு தெரியல. அதில் போனால் அவங்களை காட்டுறோம். ஸோ அதுதான் சரிங்களா. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து மெட்ரோ கார்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே டாப் அப் பண்ணுற மிஷினில். ஸோ நான் வந்து 50 rupees வச்சுருக்கேன். ஸோ நான் 10 rupees தான் போட போகிறேன். 10 rupees போட்டால் அதுலேருந்து வந்து பேலன்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. பாருங்கள் எப்படி தான். இப்போ வந்து நம்ம இந்த கார்டை வந்து இதில் வச்சுட்டு கார்ட் டாப் அப்பில் போய்ட்டு நம்ம 10 ரூபா போட போகிறோம். 10 ரூபா ஓகே. கேஷில் இதில் கேஷ் விடலாம். விட்டோடனே நம்ம 50 ரூபா போட்டுருக்கோம். 40 ரூபா வெளில வந்து போட்டுருக்கோம். பார்ப்போம். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 10, 10, 20, 50 ரூபா வெளில வந்துருச்சு. கார்டை எடுத்து ஓகே. கார்டை எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த கார்டை வந்து நம்ம அதில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் நிற்கிறது வந்து இந்த எக்ஸிலேட்டரில் நிற்கிறது. இதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நடந்து போகிறவங்களுக்கு ஸ்பேஸ். நம்ம இங்கே வந்து விட்டுருணும் அவங்களுக்கு. ஓகேவா. நம்ம அதிக நினச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. இங்கே வந்து நிற்கிறதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அண்ட் தென் நடந்து போகிறதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அதையும் பார்த்துக்கணும். நம்மளுக்கான மெட்ரோ ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. மெட்ரோ வந்து ரெஷ்ஷாக இருக்கும். எப்படின்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் டியூட்டி டைம் முடிகிற வரையும் இந்த மெட்ரோவில் வந்து நீங்கள் கம்ஃபர்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆமாம். நம்ம ஊரில் எப்படி லோக்கல் ட்ரெயின் க்ரௌடாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேயும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக மெட்ரோ நல்லா துபாய் ஒரு வியூ நல்லா பார்க்கணுன்னா ஒரு 12 o'clockலேருந்து அதான் இந்த லஞ்ச் டைம்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து க்ரௌடாக இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். இன்னொரு மார்னிங் ஒரு 30 o'clock கூட சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். நீங்கள் ஈவினிங் நைட்லாம் வந்து ரொம்ப ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சண்டே வேறு நம்ம கூட்டமாக இருக்கும். மற்றபடி மெட்ரோல மீதி எல்லா நாளும் வந்தீங்கன்னா, நான் சொன்ன டயத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு லக்ஸரியான ஒரு ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி மெட்ரோவாக இருந்தாலும் ஆனால் இங்கே கம்ஃபர்ட்டு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆமாம். பட் ஆனால் வந்து என்ன, நம்ம உட்காரதுக்கு இடம் கிடைக்காது, நின்றுகிட்டே தான் போகணும். அது இந்த மாதிரி டயத்தில். ஆமாம். அதே மாதிரி கேஸ் இங்கே வந்து கோல்டு கிளாஸ் கேபின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து உமனுக்கு தனியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து உமன் இதுலேயும் ஏற முடியாது, கோல்டு கிளாஸில் ஏற முடியாது. ஸோ கோல்டு கிளாஸ்னால் அதுக்கு தனியாக டாப் அப் பண்ணி அதுக்கு நம்ம கார்டு வாங்கணும். நம்ம ஏற போகிறது வந்து நார்மல் பீப்புள்ஸ்லாம் ஏறுவாங்களே, ஸோ அதெல்லாம் ஏற போகிறோம். ஸோ கோல்டு கேபின்கான வே வந்து தெரியுதுங்களா. ஸோ இந்த வே ஓப்பன் ஆச்சுன்னா அது இதில் உட்காரத்துக்கு சீட் இருக்கும். டிக்கெட் இருந்தால் ஒண்டி தான் இந்த இதாகும். ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா அவங்கள வந்து உள்ள ஹவுஸ் ட்ரெயின் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கெல்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னா, பஸ் எல்லாம் ஃபுல் அப்படின்னா ஹவுஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்து சில பஸ் வந்து எடுக்காது. ஆனா ஒரு சில பஸ் வந்து ஒர்க் டைம்ல வந்து சீட் இல்லைனாலும் ஹவுஸ் பஸ் ஃபுல்லா இருந்தாலும் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க ஜாப் டைம்ல மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. அப்போ வந்து ரூல்ஸ் பிரேக் ஆகும். மீதி எல்லா நேரம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க.
கைஸ் நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. இப்போ நம்ம ஏறி உள்ள போயிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இந்த மாதிரி கைஸ் நம்ம போகிறதா இருந்தால் அந்த சைடு தான் போகணும், வர்றது தான் இந்த சைடில் வரணும். ஓகேவா? அதை நீங்கள் மெயினில் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ஆளு சொன்னதுக்கு மாறா போகிறான். அதான் நம்ம ஆளு. நம்ம வந்து மெட்ரோல தான் போயிட்டு இருக்கோம். என்ன பண்றது, நம்ம மெட்ரோல தான் போயிட்டு இருக்கோம். உள்ளதான் இருக்கும், நல்லா தான் இருக்கு. வியூ காட்டுறோம், நல்லா இருக்கும் வியூ. ஆனா நாங்க எதிர்பார்க்கல சண்டே ரொம்ப கூட்டமா இருக்கும், கேமராவே எடுக்க முடியாது. ஆனா இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே தான். எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, அது வரைக்கும் போதும். ஆமா. The next station is Al-Qiyada. Doors will open on right hand side. நம்மளுக்கு எப்படியோ அடுத்த ஸ்டாப்பிங் இறங்க போறோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சு. ஆமா, நாங்க இன்னைக்கு ஒன்றும் சண்டே தான், நாங்க இன்னைக்கு ஒன்றும் வெளில எங்கேயோ போவோம். ஸ்பாட்லாம் நாங்க போற ஸ்பாட்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து நாங்க அனுப்புறோம். ஓகேவா? வீடியோ எடுத்து அனுப்ப மாட்டோம், போடுறோம். நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் ஆகும். ஆமா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இறங்க ஸ்டாப் சொல்ல போறோம். நம்ம இறங்குறது தான் லாஸ்ட் ஸ்டாப்பு. அதனால வந்து இங்க இன்ஃபார்ம் பண்றாங்க, எல்லாருமே ட்ரெயின் விட்டு இறங்கிடுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்க வச்சிடாதீங்க, மறந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க இப்பதான். ஆனா எதுவுமே உங்களுக்கு தமிழ்ல சொல்ல மாட்டாங்க, நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். அரபில சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆமா, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. கார்டு நம்ம வச்சோம்னா எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு காட்டும். 3 ரூபா எடுத்துருக்கானோ இப்ப நம்ம அங்க நீங்க வந்ததுக்கு, அவ்வளவுதான். கைஸ் இதோட மெட்ரோல வர்றது போறது இப்போ உங்களுக்கு ஒரு அளவாச்சும் புரிஞ்சிருக்கோம், நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆமா, அதுக்கப்புறம் நாங்க இன்னொரு வீடியோல வந்து பஸ்ல எப்படி போறது, கார்டு வைக்கிறது, இந்தந்த இடத்துல உங்கள்கிட்ட கேஷ் கேட்பாங்க, இந்தந்த இடத்துல நீங்க கார்டு யூஸ் பண்ணலாம், இந்த பஸ்ல எவ்வளவு சார்ஜ் ஆகும், நார்மல் பஸ்ல எவ்வளவு சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா துபாயில வந்து 3 இதான பஸ் இருக்கு, அதை நாங்க உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து நீங்க இந்த மெட்ரோ கார்டு வந்து டாப் அப் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல பண்ணுங்க. ஏன்னா நம்ம வெளியே ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே பண்ணலாம், பட் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு வந்து கமிஷன் இருக்கு. எப்படின்னா இப்ப நம்ம வந்து 20 ரூபாய்க்கு டாப் அப் பண்றோம் அப்படின்னா அவங்க 1 ரூபா எடுத்துப்பாங்க, 19 ரூபா தான் இந்த கார்ல ஏறும். இதே நீங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து பண்ணீங்கன்னா அது 20 ரூபாவே உங்க கார்ல ஏறிடும். அந்த மாதிரி, ஏன்னா நம்ம 1 திராம்ஸுன்றது நம்ம ஊரு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா பெருசு, இந்த ஊருக்கு சின்னதான், அது விஷயம் இல்லை. இருந்தாலும் நம்ம ஊர் காசுக்கு நம்ம பார்க்கணும்ல, அதுதானே இருக்கு. ஏன்னா நம்ம அங்கேயும் தானே இங்கே வந்து செலவு பண்றோம், அதை தான் பார்க்கணும். சரிங்களா? சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். இவ்வளோதான் மெட்ரோ பயணம். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் அடுத்தடுத்து எங்கெங்கே போக போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோன்றதை அப்படியே ஷோ பண்ணுறோம். பாய், காட்டுறோம். பாய்.